சாதாரணமா ஒரு சிறைவாசி சிறைக்குள்ள 3 ட்ரெஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா 5 ட்ரெஸ் கலர் ட்ரெஸ் வச்சுக்கலாம் விசாரணை சிறைவாசியா இருந்தாலும். ஆனா அவகிட்ட 4 பீரோ அளவுக்கு தேவைப்படும். அவ்வளோ துணிமணிகள் வச்சிருக்காங்க. எல்லா சிறைவாசிகளும் வச்சிருக்காங்க. எல்லா சிறைவாசிகளும், அதாவது வெளிநாட்டு சிறைவாசிகள் அத்தனை பேத்துக்கிட்டையும் கிட்டத்தட்ட 1 பீரோ 2 பீரோ அளவுக்கு துணிங்க வச்சிருக்காங்க. தமிழ் சிறைவாசிகளை, இங்க சென்னைக்குள்ள இருந்து வர சிறைவாசிகளை மிரட்டுறாங்க. இவங்க அடிச்சிருவாங்கன்னு பயத்திலேயே அவங்க மனுல வர பொருள் எல்லாம் கொடுத்துட்றாங்க. திரும்ப திரும்ப அவங்க ரோட்ல அலையிறதே தான் விரும்புறாங்க. அவங்க கொண்டு போற பேகவோ, சிறைவாசிங்க உள்ளுக்குள்ள பேக் போட்டுட்டு திரியிறாங்க. அவங்க பேகவோ அவங்க பொருளவோ இது வரைக்கும் யாரும் சர்ச்சிங் பண்றது கிடையாது. சிறைக்குள்ள டென்ட் போட்டு கூடாரம் போட்டு தங்கி இருக்காங்க. நல்லா சொல்லணும்னா சிறைவாசிகளை சர்ச் பண்றோம். சர்ச் பண்ணும்போது அவங்க கொண்டு வர பொருள்ல ஒரு பேண்ட்ல அல்லது ஒரு இதுல நாடா இருந்துச்சுன்னா இந்த நாடாவில் தூக்கு போட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நாடாவை உருகி போடுறோம். ஆனா இவங்க சேலையவே வடக்கயிறு மாதிரி முறுக்கி டென்ட் கட்டி கூடாரமா இருக்கிறாங்க. எப்பவும் இரவு ஆனா மொத்தமா நிர்வாணமா இருக்கிறாங்க. இவங்கள பார்த்துட்டு தமிழ் சிறைவாசிகளும் அவங்களும் நிர்வாணமா அரகுர ட்ரெஸ்ஸோட திரியிறாங்க. அசிங்கமா நடந்துக்கிறத பார்த்துட்டு மித்த சிறைவாசிகளும் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு படுக்கிறாங்க. ஏய் தள்ளி போனா எங்களை என்ன கேட்கிற, அவங்கள கேட்டியா, அவங்க கிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. நாங்க சிறைக்குள்ள நாங்க தான் சிறைவாசி, அவங்க எல்லாம் சுதந்திரமா தான் இருக்கிறாங்க. அவங்க வெளிநாட்டு டயட் சாப்பாடையும் சாப்பிடுறாங்க, உள்நாட்டு டயட் சாப்பாடையும் சாப்பிடுறாங்க. மனுவுக்கு வர்ற அத்தனை பேத்தோட பொருள் துணிமணி அத்தனையும் வாங்கிட்டு விடுறாங்க. இதை யாரும் கண்டுக்கிறது இல்ல. என்ன அடிச்சுட்டாங்க, சூப்பரண்ட் உன் மேல கேஸ் போடுவேங்கிறாங்க. ஒரு சூப்பரண்ட் முன்னாடியே, ஒரு சிறை கண்காணிப்பாளர் முன்னாடியே அவ சொல்றா, மோனிகாங்கிற சிறைவாசி சொல்றா, என்ன 2 வாய்தா அட்டன் பண்ணுவேன், அவ்வளவுதானே, அட்டன் பண்ணிட்டு போறேன். இதோட அவன் 4 சிறைவாசி 4 காவலர்கள் சிறை காவலர்களை அடிச்சிருக்கா. 4 காவலர் அடிச்சிருக்கா. ஒரு காவலர் எங்கெங்கயோ பெட்டிஷன் கொடுத்தாங்க, என்ன அடிச்சதுக்கு பதில் சொல்லுங்க, நான் எந்த தவறும் செய்யல, என்ன அடிச்சதுக்கு சொல்லுங்கன்னு கேட்டப்ப சிறைத்துறை வாயா மூடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால அந்த பொண்ணு உங்க வேலையும் வேணாம் ஒண்ணு வேணான்னு எழுதி கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிட்டு போச்சு. மீத 2 காவலரை வயசானவங்களை கீழே தள்ளி விட்டுருக்கா. யார டியூட்டிக்கு போட்டாலும் அந்த இடத்துல அவ அப்படித்தான் பேசுவா. நீங்க அமைதியா வரணுங்கிறாங்க. அப்படி அமைதியாவே போனாலும் 100 தடவை ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக்குக்கு, ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக்குக்கு திறந்து போயிட்டு வர்றா. போகும்போது கதவை டம்மு டம்முன்னு அடிச்சிட்டு போறா. அவளை கேட்க முடியல. சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் திறந்து விடுறேன், வெளியே போயிட்டு என்ன வெளியே வச்சு அடித்தண்டா போட்டுட்டு அவ போயிட்டா. வெளியில நான் அந்த சின்ன ஓட்ட வழியா எட்டி பார்த்து யாராவது வருவாங்களா கதவை தட்டேன்னு, யாருமே வரலங்கவும் நான் கதவை டம்மு டம்முன்னு தட்டி கேட்ல இருந்து விஜயசாந்திங்கிற காவலர் திறந்தாங்க. நான் கூட மோனிகா தட்டுறான்னு நினைச்சேங்கா அப்படின்னாங்க. மோனிகா தட்டல, அவ எங்களை பூட்டிட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு. எதுக்குமே அடங்க மாட்டேங்கிறா. நான் கேட்டுக்கிட்ட நின்னதான், நீ இப்ப வெளியே போக கூடாது, கண்காணிப்பாளர் ரவுண்டு வர நேரம் அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக என்னை எப்படி அடிக்கலாம். இது வரைக்கும் அவ யாரையுமே மதிக்கிறது கிடையாது. இந்த சிறைவாசிகளை, வெளிநாட்டு சிறைவாசிகளை தனியா வச்சு பராமரிக்கிறதுங்கிறது என்னோட வேண்டுகோள். தனியா வச்சு பராமரிக்கணும். இவங்களால மித்த சிறைவாசிகளும் எங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க பொருளை கூட சுத்தமா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, புடுங்கிட்டு போயிடுறாங்க. இவங்க தயவு செய்து சிறைத்துறை தலைவர் அவர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, வெளிநாட்டு சிறைவாசிகளுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்தணும். எதுனாலும் அவரு போன்ல இருந்தே, அவர் அன்னைக்கு வந்திருந்தாரு அனுராதா ஸ்ரீராம் பங்கனுக்கு வந்திருந்தப்ப அவரு போனை வாங்கியே, சிறைத்துறை தலைவர்கிட்ட போன் வாங்கி அவ போன் பண்றா. அந்த லேடிக்கு இல்ல, வெளிநாட்டு பிரிசனர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம். அப்புறம் கேக்குறேன், வெளிநாட்டு பிரிசனர்களுக்கு மட்டும் எதுக்கு பியூட்டி பார்லர்? ஜெயிலுக்குள்ள எதுக்கு பியூட்டி பார்லர்? பியூட்டி பார்லர் போறேன், ஐப்ரோ பண்ண போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு எல்லாரும் வெளியே திரியிறாங்க. அவங்க கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு இன்ன வரைக்கும் சர்ச்சிங் டியூட்டின்னு கையெழுத்து வாங்குறாங்க. சர்ச்சிங் வெளிநாட்டு சிறைவாசிகளை பண்ணுனாங்களா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.